அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் சஹாபாக்களை பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய சஹாபி யார் என்றால் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்தின் மிகப்பெரிய சட்டமேதை என்றும், மிக சிறந்த காரி என்றும், மிக சிறந்த திருக்குர்ஆன் விரிவுரை கலைகளின் குருநாதர் என்றும் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருங்கி இருந்து பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நற்பாக்கியம் பெற்றவர்கள் இந்த சஹாபி. ஒரு மிக சிறந்த காரி என்று வரலாற்று ஆசிரியர்கள் அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்கள் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் மாரிஃபத்துல் குர்ஆ என்று சொல்லக்கூடிய கிதாபில் ஒரு மிக சிறந்த காரி, குர்ஆனை மிக அழகாக ஓதக்கூடியவர் என்ற பட்டியலில் வரிசைப்படுத்துகிறார்கள். திருக்குர்ஆனினுடைய விரிவுரை கலையின் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் என்று கூட நாம் சொல்லலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கெல்லாம் இவர் குருநாதர் என்றும் சொல்லலாம். இவர்கள் ஹுதைல் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு சஹாபி. சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர். தந்தை இழந்ததின் காரணமாக தன்னுடைய தாயுடன் மக்காவிலே குடியேறினார்கள். இவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நற்பாக்கியம் பெற்ற சஹாபி. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஸ்வாக் இவர்களிடம்தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையணை இவர்களிடம்தான் இருக்கும். அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தலையணை தேவைப்படுகிறதோ அந்த ஏற்பாடை செய்யக்கூடிய பொறுப்பு இவர்களுடையது. பல சமயங்களில் நபி அவர்களுடைய செருப்பை தனது கக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு சஹாபி இவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அசாவை வைத்திருப்பார்கள். அந்த அசா நபி அவர்களுக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்போ எடுத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு இவர்களுடையது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்வதற்கு தண்ணி தேவைப்படுகிற பொழுது அதை ஏற்பாடு செய்யக்கூடிய பொறுப்பு இவர்களுடையது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது போகிறாங்க வராங்க என்று தெரிந்தால் அப்பொழுது இந்த செருப்பை ஏற்பாடு செய்யக்கூடிய பொறுப்பு இவர்களுடையது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல் குர்ஆனும் என்று ஒரு தனி தொகுப்பே வைத்து நாம் பேசலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குர்ஆனை நீங்கள் 4 நபர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதில் முதன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய சஹாபி யார் என்றால் இந்த அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இரண்டாவது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு, மூன்றாவது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு, நான்காவது ஹுதைஃபா ரலியல்லாஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தைக்கு சொல்லித்தரக்கூடிய, ஒரு குழந்தைக்கு எவ்வாறு நாம் கூப்பிட்டு பக்கத்தில் அமர வைத்து அழகாக சொல்லி கொடுப்போமோ அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியை கூப்பிட்டு பக்கத்தில் அமர வைத்து அழகாக சொல்லி கொடுப்பார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நாவலை சொல்லி காட்டுகிறார்கள். கிட்டத்தட்ட நபி அவர்களிடம் நான் 70 சூறாக்களை நான் கற்றுக்கொண்டேன் என்பதாக இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், திருக்குர்ஆனில் எந்த சூறாவை நீங்கள் சொன்னாலும் அதில் 3 விஷயம் எனக்கு தெரியும் என்பதை அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறார்கள். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அது எங்கே இறங்கியது, இரண்டாவது அது யாருடைய விஷயத்தில் இறங்கியது, மூன்றாவது அது எப்போது இறங்கியது என்பது எனக்கு தெரியும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூறியிருக்கிறார்கள் என்றால் அந்த அல் குர்ஆனின் தொடர்பு இவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வந்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வர துவங்கிய நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்களிடம் அதை ஓதுகின்ற பொழுது, மக்களிடம் ஓதி காட்டுகின்ற பொழுது அதை ஓலைகளில், எலும்புகளில், மட்டைகளில் எழுதி வைத்து கொள்ளக்கூடிய பழக்கம் உடையவர்கள், பதிவு செய்து எழுதி வைத்துக் கொள்வார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் கரம்பட எழுதிய குர்ஆன் தொகுப்பு மட்டுமே தனியாக ரொம்ப நாட்களாக இருந்தது. அந்த குர்ஆனினுடைய பெயர் என்ன அப்படின்னா, அந்த சஹாபி கையால் எழுதப்பட்ட அந்த தொகுத்தப்பட்ட அந்த குர்ஆனை எழுதிய அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஸஹீஃபத் இப்னு மசூத் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அந்த பிரதி பல நாட்கள் இருந்தது, பாதுகாக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது சரியாக தெரியவில்லை. அன்பானவர்களே, வஹி வந்த அதே கோணத்தில், அதே தோரணையில் அர்த்தம் செறிவாகும் வண்ணம் ஓதுவதுதான் இந்த சஹாபியினுடைய சிறப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாராவது குர்ஆனை எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து இறக்கி தந்தது போல் ஓத வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால், நினைத்தால் இப்னு மசூத் ஓதுவதை போல நீங்கள் ஓதுவதை கேளுங்கள் என்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு விஷயத்திலே சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு ஜுஸு அதிகமான அளவுள்ள சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கிய போது இதனை ஒரே தடவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறக்கினார்கள். இறக்கிவிட்டு சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அப்படியே ஒப்பித்து விட்டார்கள். இதனை கேட்டு எழுதி கொண்டிருந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது ஓதிய இந்த வசனத்தை நான் ஓதட்டுமா என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னதை போலவே அந்த ஒரு ஜுஸு முழுவதும் உட்கார்ந்த இடத்துலேயே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஓதி காட்டினார்கள். சஹாபாக்கள் அனைவரும் வியந்து போனார்கள். இவ்வானவர்களே, இந்த சஹாபி மிகவும் நாமெல்லாம் பிறப்பால் முஸ்லீமானவர்கள், நாமெல்லாம் பிறப்பால் முஸ்லீமானவர்கள். நமக்கு வரலாறு என்பது இல்லை. ஆனால் சஹாபாக்களை நாம் எடுத்துக்கொண்டால், அதாவது புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வந்தவர்கள், அவர்களுக்கென்று நிறைய வரலாறுகள் உள்ளது. எல்லாமல் இறைவன் அந்த சஹாபியை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாமல் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று சொல்லி என்னுடைய இந்த சிற்றுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.